இன்றைக்கு என்னை பேசும்படியாக கேட்டிருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. கேன்சர் என்றால் எவ்வளவு கேட்பதற்கே பயமாக இருக்கிறது என்பதை போல இருக்கிறது. இன்றைக்கு உறுப்பினர்கள் ரொம்ப எண்ணிக்கை குறைவாக இருக்க பார்த்தா கேன்சரை பற்றி கேட்பதற்கே பயமாக. ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே வயதானவர்கள். அதனால அந்த இது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இப்போ நான் பேச போகிற செய்திகள் மருத்துவ கல்வியாளர்களுக்கும் அறிவியலாளருக்கும் உள்ள செய்திகள். மக்கள் செய்தி, மக்களுக்கு புற்றுநோயை பற்றி என்ன தெரியணும் என்கின்ற செய்தி. புற்றுநோய்னா என்ன? ஒரு தாறுமாறான வளர்ச்சி. செல்கள் பிரிதல் என்பது வளர்ச்சிக்காக. அது நீங்கள் எல்லாரும் மைட்டோசிஸ்னு படிச்சிருப்பீங்க. அது இயல்பாக பிரிந்துதான் உறுப்புகள் எல்லாம் அமைகின்றன. ஆனால் அது கட்டுப்பாடற்ற வளர்ச்சியாக வரும்போது அது புற்றுநோயாக வந்துவிடும். அதாவது புற்றுநோய் என்ற சொல்லுக்கு வடமொழியில் இல்லை ஆங்கிலத்தில் கேன்சர் என்று சொல்கிறார். புற்றுநோய் அல்லாத கட்டிகளுக்கு டியூமர் என்று சொல்றாங்க. நம்மவர்கள் புற்றுநோய் அப்படின்னு சொன்னதே அதனுடைய இமேஜை கொடுத்துட்டாங்க. புற்று எப்படி கண்டபனிக்கு வளருது? ஏதாவது ஒரு ஷேப்பில் வளர்ந்துருக்கா? கண்டமானிக்கு வளருது. அதனால புற்றுநோயின்னு வச்சுட்டாங்க. ஏதோ தொட்டு பார்க்குறோம், ஏதோ கலண்டு விடுவது போல இருக்குது. அது கழலைன்னு வச்சுட்டாங்க. கழல்தல். ஸ்டோனியா இருக்கு, மாசு அமுக்க முடியல, கட்டியாக இருக்கு, அது கட்டி. மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு, சிலந்தி. இவ்வாறு அந்த மாறுதலுக்கு ஏற்ப நம்முடைய முன்னோர்களும் பெயர் சூட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 9 லட்சம் பேர் இருக்கிறார். 9 லட்சம் பேர்கள் இருக்கிறார். அப்போ உலகம் முழுவதும் இறக்கிறவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து. இதுல என்ன அதிசயம்னா, அறிவியலிலே நாங்கள் தான் முன்னோடிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரு? அமெரிக்கர்கள். இன்றைக்கு புற்றுநோயில சாகிறதுல முன்னோடிகள் யாரு? அமெரிக்கர்கள். அதுக்கு அடுத்த அறிவாளி சைனா. அவன் 2வது இடத்துல இருக்கும், நாம 3வது இடத்துல இருக்கோம். இதுல என்ன கொடுமைன்னா, இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உள்ளவர்கள் இப்பொழுது மேலை நாட்டு நாகரிகத்தில் சாய ஆரம்பித்து விட்டார்கள். மேலை நாட்டில் உணவுகளில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே 2030 இவர்கள் அமெரிக்காவையும் சீனாவையும் முந்தி விடுவார்கள் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மதிப்பீடு. அதான் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளை
அவங்கள செல்லமாக வச்சிருக்கங்கிறதுக்காக மேற்கத்திய உணவுகள் பரிமாறக்கூடிய இடங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தினா தொடர்ந்து அவங்க அங்கே தான் போன ஒரு வித்தியாசமான ஒரு சுவை இருக்குது, அங்கே எங்களை கூப்பிட்டு போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ யார் பொறுப்பு? இதை மருத்துவர்களோ அரசியல்வாதிகளோ சரி செய்து விட முடியாது. தாய் தந்தையர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், மருத்துவ பணியாளர்கள், கொள்கைகளை வகுப்பவர்கள், இத்தனை பேரும் சேர்ந்தாதான் மனித சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். இல்லாட்ட இது அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் விசாரிக்கும் போது யாராவது ஒருத்தர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. 10ல் 1 இந்தியர் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார். 10ல் 1 இந்தியர் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார். இன்றைக்கு உலக அளவில் பார்க்கின்ற பொழுது 120க்கும் மேற்பட்ட புற்றுநோய்கள். ஆனால் அதிகமாக காணப்படுகின்ற புற்றுநோய் நம்பர் 1 நுரையீரல் புற்றுநோய். நம்பர் 2 மார்பக புற்றுநோய். 100 பேஷண்ட் 100 நோயாளிகள் அறிக்கை செய்தால் அதில் 27 பேர் மார்பக புற்றுநோய். அதில் 1% ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரலாம். 1%. அது ரொம்ப 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 குறையும். அதுக்கு அடுத்த இடத்துல வருவது இரைப்பை புற்றுநோய், ஸ்டொமக் கேன்சர். அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளது சினைப்பை புற்றுநோய், பெண்களுக்கு வரக்கூடிய ஒவேரியன் கேன்சர். அதுக்கு அடுத்த நிலையில் கருப்பை புற்றுநோய். அதுக்கு அடுத்த நிலையில் புரோஸ்டேட் கேன்சர், புரோஸ்டகோள புற்றுநோய். இன்னும் குறைவாக பார்க்கும்போது கணைப்பை புற்றுநோய், பேன்கிரியாட்டிக் கேன்சர், கோலன் கேன்சர், பெருங்குடல் புற்றுநோய். பெருங்குடல் புற்றுநோய்னு அப்பல்லோ ஒரு நூல் போட்டிருக்கு, நூலை உருவாக்கியிருக்கோம். அதை நம்முடைய அப்போதைய முதலமைச்சர் வெளியிட்டார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. ஏன்னா நம்முடைய உணவு முறை அப்படி இல்லை. அப்படிப்பட்ட நல்ல உணவு முறை நாம் எல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டோம். ஆகவே இன்னைக்கு சிரமப்பட வேண்டியவர்களாக. சரி, புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்ன? நீங்கள் யாருமே புகைப்பிடிக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப தலையாய காரணம் புற்றுநோய்க்கு புகையிலை தான். அதுக்கு அடுத்த நிலையில் வர்றது எதுன்னா உடல் கனம், வெயிட். இப்போ எங்களை மாதிரி ஒரு பாரம்பரியமாகவே வெயிட்டாக இருக்கவங்க உண்டு, தெரியுதா? அதிகமான உணவு, உடல் உழைப்பு இல்லை. அதாவது நம்ம சைவ நெறியின்படி அதிகமான உணவு என்பது குற்றமல்ல, பாவம். ஏம நியமங்களில் ஊன் குறைதல்,
ஊன் குறைதலே ஒரு இதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு மற்றவர்களோடு பகுத்துண்கின்ற பண்பினை உண்டாக்குவதற்காக செய்தாங்க. அடுத்து என்னன்னா, ஹார்மோன்களை உள்ளீடை சுரப்பிகளை தவறாக பயன்படுத்த. மேனபாஸ் வந்துருச்சு, உடல்ல மாற்றங்கள் வருது. அந்த மாற்றங்கள் வராமல் தடுக்கிறதுக்காக ஹார்மோன்கள் இருக்கு, உள்ளீடை சுரப்பி. அதனால வரலாம். கருத்தடை மாத்திரைகளை ரொம்ப நாளைக்கு பயன்படுத்து. கருத்தடை பண்ணோம்னா அறுவை மருத்துவத்தின் மூலமாக பண்ணிக்கிட்டு நம்ம தவிர உள்ளிடை சுரப்பி கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட்ஸை பயன்படுத்தினா அதனால் ஆபத்து. உழைப்பின்மை, பயிற்சியின்மை, அது ஒரு முக்கியமான காரணம். நல்லா 3 வேளையும் தின்னு போட்டு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போட்டு விட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துடுது. தெரியுதா? அந்த ஆப்பிள் ஃபோன் இருக்கு, அதை கண்டுபிடிச்ச அவர் பேர் என்ன? ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். அவருக்கு பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்துருச்சு. அவர் 50 வயசு எட்டலை. அப்போ டாக்டர்கள் அறுவை மருத்துவம் சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காதியா, ஏதாவது மருந்து மாத்திரைகளை கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு குணமான ஆகட்டும் இல்லாட்ட போட்டேன். ஆனால் கடைசியில் நோயினுடைய துன்பம் அவரை வருத்தும் போது அவர் இணங்கிட்டார். சரி, அறுவை மருத்துவத்துக்கு வரேன். நான் அறுவை மருத்துவம் பண்ணியும் அவரால் மீள முடியல. அப்போ தான் சொன்னார், நான் உலக பெரும்பழக்காரர்கள் ஒருத்தன், அந்த பெருமிதம் எனக்கு உண்டு. ஆனால் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே. பெரும் பொருள் சேர்ப்பது வாழ்க்கையில் முக்கியம் இல்லை, உங்களுடைய ஆரோக்கியம்தான் முக்கியம் என்பதை ஒவ்வொரு மனிதரும் உணரணும் அப்படின்னு சொன்னார். அப்படி இவ்வளோ பேர் உணர்றாங்க. இது தவிர ப்ரொஃபஷனலாக சில நோய்கள் வந்துடுது. கனிமங்களில் வேலை செய்கிறாங்கல்ல, தங்கத்தை தோண்டி எடுக்கிறது, நிலக்கரியை தோண்டி எடுக்கிறது, யுரேனியத்தை தோண்டி எடுக்கிறது, மற்ற தாம்பரம் வங்கம் போன்ற உலோகங்களை தோண்டி எடுப்பு, இந்த தொழிலாளருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் காணாதுன்னு இப்போ நம்முடைய சோசியல் செட்டப்பே அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தாக போயிடுச்சு. வேலையில்லா திண்டாட்டம்னு ஒரு பக்கம் கூச்சல் போட வேண்டியது. அரசு என்ன செய்யுது? சரியா அந்த கிராமத்தை பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பிழைக்கிட்டோம் அப்படின்னு சாயப்பட்ட கேட்டவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் இல்லாமல் சரி நீங்கள் நடத்துங்கய்யா, மக்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுங்கய்யா அப்படின்றது. அங்கே இருக்கிற வரக்கூடிய எல்லா தண்ணீரும் பெரும்பாலும் தென்பெண்ணை ஆற்றில் தான் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. பண்ணி அது மட்டும் இல்லை, பூமிக்குள்ளேயும் போயிடுறது. பூமிக்குள்ளே போய் என்ன ஆகுது? நாம் உண்ணுகின்ற தாவரத்துக்குள்ளே அது வந்துடுது பாரு. நாம் என்ன தான் கவனமாக இருந்தாலும் இதை தவிர்க்க முடியுமா? எங்கே இருந்து கொண்டாந்து நம்ம கத்திரிக்காய் விற்காம, எங்கேருந்து முட்டைக்கோசு விற்காம, அது ஒன்று. இன்னொன்று பூச்சி மருந்து அடிக்கிறது. பூச்சி மருந்து அடிக்கிறான். பூச்சி மருந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்கான், இவ்வளோதான் அடி. அதெல்லாம் பார்த்து யார் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறா? தெரியுதா? நீங்கள் நம்ம அது எஸ்பெஷலி இதில் நல்லா தெரியும். கிரேப்ஸ் வாங்கினீங்களா, நீங்கள் கழுவுனா கூட லேசில் போகாது. அதன் மேலே அடிக்கப்பட்டிருக்கிற அந்த பூச்சி மருந்துகள் அது வந்தாலும் போகாது. இவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இதற்கு மேலே ஒன்று இருக்கு. என்னது?
ஸ்மார்ட் போன். பிள்ளைகள் 3வது வகுப்பு 4வது வகுப்பு படிக்கும் போதே நம்முடைய செல்வச்சேர்க்கை காட்டணும்னு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தது. அதுலேயும் இப்போ கோவிட் வரும்போது எல்லாருக்கும் நெட்டையும் கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னாச்சு. பயிற்சி ஆர்மலா தெரியுதா? அத்தனை ஆபாசமும் அதில் தான் வருது. அத்தனை ஆபாசம். பிள்ளைகள்லாம் பாருங்க 7 வயசு 8 வயசுலேயே பெரியவங்களாயிடுறாங்க. ஏன்னா இந்த காட்சிகள் அவங்களுக்கு ஒரு 12 வயசுக்கு மேலே எக்ஸ்போஸ் ஆனால் கூட பரவாயில்ல. இளம் வயதிலேயே தூண்டப்பட்டு உள்ளிடை சுரப்பிகள் தாறுமாறாக செயல்படுவதன் காரணமாக விரைவில் பெரியவங்களாயிடும். இதே நிலை தான் மார்பக புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், கருப்பை பற்றிக்கு அங்கே வித்து ஊற்றப்பட்டு வர்றது பின்னால் வருது. ஆனால் இங்கேயே வித்து ஊற்றப்பட்டு என்ன இப்போ அண்மையிலேயே தரக்கூடிய புள்ளி விவரங்கள் என்னன்னா 100 புற்றுநோய் நோயாளிகள் வந்தால் அதில் 40 நோயாளிகள் இளைஞர்கள். தெரியுதா? இளைஞர்களுக்கே புற்றுநோய். இப்போ பஞ்சு மிட்டாயில் வண்ணம் சேர்க்காத, அது என்ன அப்பளத்தில் வண்ணம் சேர்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் அறிமுகமாகும் போதே அறிஞர்கள் எழுத்தாங்க. பிளாஸ்டிக் அறிமுகமாகும் போதே அறிஞர்கள் எழுத்தாங்க. ஆனால் கேட்கல, அரசும் கேட்கல, மக்களும் கேட்கல. அவங்கள சைலண்ட் பண்ணக்கூடிய நிலை தான் ஏற்பட்டுச்சு. நல்ல வேளை நம்ம அன்புமணி அமைச்சராக இருக்கும்போது இந்த புகையிலை ஒழிச்சு கட்டினார். அதுக்கு முன்னால் டாக்டர்களே சிகரெட் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இந்த மருத்துவ நூல்லையே ரொம்ப நோயியலை கணிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் உண்டு, பாய்டு பேத்தாலஜின்னு பேர். அந்த பாய்டு பேத்தாலஜியில் அந்த எடிட்டர் இருக்கார் பாய்டு, அவர் ஃபோட்டோ முதல் போடுறார். அவர் ஒரு சிகரெட் பிடிச்சார். இப்போ வர்ற புக்கையில் கிடையாது. அவரே ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு தான் இருப்பார். தெரியுதா? அந்த மாதிரி இருந்த பழக்கத்தை அவர் கொஞ்சம் நல்லா மாற்றினார். ஆசிரியர் நான் 8 ஆண்டுகளாக சொல்லுறேன். 8 ஆண்டுகளாக நான் ஊடகங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடாது, நாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தீவினை, செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஒருத்தர் கண்டுக்குள்ள நான் சொல்கிறேன் தப்புன்னு சொல்லலை, சரின்னு சொல்லலை. இது எதுக்குடா நமக்கு வம்பு அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் பேசாமல் வந்துட்டாங்க. தெரியுதா? இப்போ ஆஸ்திரேலியன்ஸ் நம்மளை விட ரொம்ப லிபரலாக இருக்கக்கூடியவங்க, பொது அறங்களை போற்றாதவர்கள் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் இன்னைக்கு வருந்துகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் தான் முதல்ல பாஸ் பண்ணான். 16 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஊடகங்களை காட்டக்கூடாது. அதை இப்போது அவர் பேசியிருக்கிறார், நம்ம மதிப்புக்குரிய அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார். அதை தொடர்ந்து நான் முகநூலில் கூட எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருந்தேன்? நம்ம ஐயா இனி என்ன செய்யன்னு ஒரு பத்தம், அதில் இந்த நுட்பங்கள்லாம் வரும். அதில் அதை நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? அதான் நான் போட்டேன். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து வரவேற்கக்கூடிய கருத்தாக இருக்குது. ஆனால் வெள்ளம் தலைக்கு மேலே போய்கிட்டு, அந்த ஸ்மார்ட் ஃபோனை பிள்ளைகள் பார்க்காம இருக்கணும்னா வீட்டில் பெரியவங்களும் பார்க்காம இருக்கும். சொல்லுங்க, பெரியவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் பார்க்கத்தான் செய்யும். இனிமேல்
சட்டம் கொண்டு வந்து என்ன செய்ய? சட்டம் கொண்டு வந்து என்ன செய்ய? இந்த மாதிரி சட்டங்கள் வந்தால் அந்த சமுதாயம் ஒரு அநாகரிகமான நிலையில் போய்கிட்டு இருக்கிறத உலகத்துக்கு பிரகடனப்படுத்த நடக்கும். இவ்வளவு இருக்குது. கேன்சர் வரக்கூடிய காரணங்கள் இவ்வளவு இருக்கு. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானவை. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நமக்கு ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். பதார்த்த குண சிந்தாமணி, பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இப்போ நம்ம இயக்குனர் அலுவலகத்தில் வாங்கலாம். நான் அரசை என்ன சொன்னேன், எல்லாருக்கும் வானொலி பெட்டி கொடுக்குறீங்க, மின் விசிறி வாங்கி கொடுக்குறீங்க, வீட்டுக்கு ஒரு பதார்த்த குண சிந்தாமணி புஸ்தகம் வாங்கி கொடுங்க. மக்களுடைய மருத்துவ செலவு ரொம்ப குறையும். ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் சொல்லியிருக்கார். நாம் சாப்பிட்ற அரிசி வகைகள், எந்த அரிசிக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன குணத்தை எது உடலில் ஏற்படுத்தும் சொல்கிறார். காய்கறிகளை எல்லாம் சொல்லியிருக்கார். கத்தரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் சொல்லியிருக்கார். பால் வகைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். பயறு வகைகள் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம வீட்டிலேயே ஒரு புஸ்தகம் இருக்கணும். நமக்கு வாத உடலினன் எப்படி இருப்பான், பித்த உடலினன் எப்படி இருப்பான், கப உடலினன் எப்படி இருப்பான், வாத உடலினன் என்ன ஊறுகாய் பயன்படுத்தலாம், பித்த உடலினருக்கு ஏற்ற ஊறுகாய் என்ன, ஐய உடலினருக்கு கப உடலினருக்கு உண்டான இது என்ன, இது எல்லாமே அதில் சொல்லி. நாம் வீட்டில் சிலருக்கு புளிக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வர்றவங்களெல்லாம் கொஞ்சம் புளியை அதிகமாக சேர்க்காதீங்க அப்படின்னா கூட வர்றவங்க எக்ஸ்போஸ் பண்ணி புளிக்குழம்பா சாப்பிட வரையாது. கால்சியம்னா இவ்வளோ யூனிட் இருக்கணும், விட்டமின் சின்னா இவ்வளோ யூனிட் இருக்கணும், ஏ இவ்வளோ யூனிட் இருக்கு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே முடியாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுமா? எளிதான வழி என்ன? சுவை. எந்த சுவையையும் அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இனிப்பு வேணாலும் சாப்பிடுங்க, கசப்பு வேணாலும் சாப்பிடுங்க, எந்த சுவையும் மிகுதியாக சாப்பிடணும். புளி துவர் விஞ்சும் கரியால் பூரிக்கும் வாதம். புளிப்பு சுவைகளை, துவர்ப்பு சுவையை அதிகமாக சேர்த்தா உடம்பில் நோவு ஏற்படும். யாராவது நம்ம வேலையை செய்தால் நல்லா இருக்குமே, காலையில் எந்திரிச்சது யாரும் கை கால்களை அமுக்கி விட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் ஏற்படும். புளி உப்பு விஞ்சிர் பித்தம் சீரும். சாரி, உப்பு கைப்பு விஞ்சில் பித்தம் சீரும். எல்லாரும் மேலேயும் கோவப்பட வேண்டி வரும், ரத்த கொதிப்பு அதிகமாகிடும். கார்ப்பு இனிப்பு விஞ்சில் கபம் மிஞ்சும். அதிகமாக கார்ப்பு சுவையவோ இனிப்பு சுவையவோ சாப்பிட்டா கபம் அதிகரிக்கும். அப்போ சட்டிரத சேர்ப்புணரின் நோய் அணுகாதேன்னு சொல்றார். சற்றுன என்ன? ஆறு. சட்டிரதம்னா ஆறு சுவை. அவை சீராக இருந்தால் நோய் அணுகாதேன்னு சொல்லிட்டார். இதை யாரும் மறக்கக்கூடாது. அடுத்து நம்முடைய உணவில் சேர்க்கக்கூடிய மிளகு, மஞ்சள், சீரகம், வெந்தயம், உள்ளி, பெருங்காயம் இவைகளெல்லாம் ஆன்டி கேன்சர் ட்ரக்.
உடலினுடைய இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய சரக்கு. அதாவது கோவிட் உலகம் பூரா ஏகப்பட்ட நாடுகளில் மரணம் சம்பவிச்சுட்டு இருக்கும்போது மிக குறைவாக இருந்தவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான். ஐயா, இந்த கபச்சோர குடிநீரை கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பிவிடக்கூடாதான்னா எங்கிட்ட அனுப்புறது? எவ்வளவு தடைகள் இருக்கு. அங்கே உள்ள எப்படியே விட மாட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் இருக்கும்போது சரி இந்தியர்கள் எந்த மருந்து வேணாலும் கொண்டு வரட்டும் அப்படின்ட்டார். அப்போது இவர்களுக்கு நாம் சொன்ன அறிகுறை என்ன தெரியுமா? ஊடகங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருக்குது, உங்கள் வீட்டில் பெருங்காயம் இருக்குது, உங்கள்கிட்ட வெள்ளுள்ளி இருக்குது, இதெல்லாம் நல்லா பயன்படுத்துங்க. உங்களுடைய இம்யூனிட்டி சீராக இருக்கும். உங்களுக்கு கோவிட் வந்தாலும் நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம்னு சொன்னோம். அதனுடைய விளைவு தான் அது. அதனால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை நாம் கை கொண்டால், அதாவது கேன்சரே 100 விழுக்காடு வராமல் தடுத்துடலாம்னு நான் சொல்லலை, குறைத்து விடலாம். இதெல்லாம் போக ஒரு 20 விழுக்காடு கர்மங்களாலே இது ஏற்படும். நான் சொல்றது பகுத்தறிவாதிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கலாம், என்னைய முட்டாள்னு கூட சொல்லலாம். நான் அதை பற்றி கவலைப்படல. திருமூலரையும் திருநாவுக்கரசரையும் முட்டாள்னு சொல்றவங்க என்னையும் சொல்லக்கூடாது ஐயா. நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அதனால் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணுமா இல்லையா? ஏன்னா கொல்லாமை என்பதை நான் மாமிசம் சாப்பிடக்கூடிய ஜாதியில் பிறந்தவன் தான், தெரியுதா? ஆனால் சுவாமி சொன்னார், நீ ஒரு மருத்துவராக இருக்கிற, அருளாண்மை என்பது தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும், சாப்பிடாது. சரி சாமி, சாப்பிடலன்னா ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? நீ ஒரு சாதனாவை பின்பற்றுறதுன்னா மனைவி மக்களோட கலந்து ஆலோசி செய்யணும். இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய சாதனைக்கு இடைஞ்சல் சேரும். குடும்பம் குழப்பத்தில் முடியுங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ராமகிருஷ்ணர், தெரியுதா? ஆனால் நாங்கள் வீட்டில் சொன்னோம், இந்த மாதிரி சுவாமி சாப்பிடக்கூடாதுட்டாங்க, நானும் அம்மாவும் சாப்பிட்றேன்னு முடிவு எடுத்துட்டோம். நீங்கள் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்களோட இணைந்து அவங்களும் சைவர்களாக தான் இருக்கிறாங்க, தெரியுதா? இதை சைவ உணவை பின்பற்றுவது ரொம்ப மேம்பட்டது. இதை நான் எந்த ஜனாதன முறையிலையும் சொல்லலை. தெரியுதா? எனக்கு இது எந்த மேடையிலையும் பேசக்கூடிய தைரியம் இருக்குது. தைரியம் மட்டும் இல்லை, என்னுடைய வயது என்ன தெரியுதா? நான் பேச ஆரம்பித்தா எதிர பகுத்தறிவு பகலவர்கள் நிற்க முடியாது. அந்த வயதில் நான் பகுத்தறிவு பகலவன். இப்போ நமசிவாய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்களில் அறிஞர் அண்ணா மீது எனக்கு அளவற்ற காதல். அவருடைய தமிழ் பற்று, தெரு தெருவாக அலைந்து தமிழ் வளர்த்த அந்த சிந்தனை அவர் மீது காதல் கொள்ள செய்து. நான் 2வது ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு புற்றுநோய் என்ற அறிவிப்பு வந்தது. அவ்வளோ கலங்கிப்போன். அண்ணாவுக்கு அந்த நாட்களில் 3 கோடி ரூபாய் செலவு, தெரியுதா? 3 கோடி ரூபாய் செலவு. அங்கே போய் அறுவை மருத்துவம் பண்ணிட்டு வந்தால் ரேடியோ வச்சாங்க. மறுபடியும் அறுவை மருத்துவம் செய்யணும், ரேடியோ ஊசியை உள்ளே வச்சாங்க. அந்த ஊசி இதயத்தை தாக்கி அண்ணா இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ செய்திகளெல்லாம் என்னுடைய இளம் மனதை ரொம்ப பாதிச்சுது. டாக்டர் சதாசிவம் அந்த மருத்துவ குழுவில் இருந்தார்.
இந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம்னா காந்தராஜால் தான் முடியும். தெரியுதா? காந்தராஜால் தான் முடியும். அவர் பாட்டில் ரொம்ப அள்ளி விட்டுருந்தாரு. ஏன்னா இந்த வயசில் நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? வரலாற்று உண்மைகள் தெரியணும்ல ஐயா, அதையா பேசுகிறேன் அப்படிம்பார். சரி, அது அவர் விருப்பம். அப்போது அறிஞர் அண்ணா அவர்களோட மேல்நாட்டுக்கு போன டாக்டர் சதாசிவம் அங்கே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே வந்தார். அண்ணா அங்கே இருந்தார், இவருக்கு வந்தார். வந்தவருக்கு ஜுரம் ஏற்பட்டுச்சு. ஜுரம் ஏற்பட்டதும் டெஸ்ட் பண்ணால் அவருக்கு ரத்த புற்றுநோய் வந்து மிக சீக்கிரமாகவே இறந்து போயிட்டார். அண்ணா இறக்குறதுக்கு முன்னால் அவர் இறந்து போயிட்டார். தெரியுதா உங்களுக்கு? இந்த பாதிப்பு எனக்கு எப்படி இந்த மத பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இந்த நோயை நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டுச்சுக்கெல்லாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்த அறுவை மருத்துவம் செய்த டாக்டர் மில்லர் வந்து லிம்போமாவில் இறந்து போயிட்டார். லிம்போமா அங்கே கேன்சரில் இறந்து போயிட்டார். இதெல்லாம் எனக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சித்தர்கள் இதற்கு மருந்து சொல்லாமல் இருப்பார்களா என்கின்ற பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அந்த நான் பயிற்சி மருத்துவராக இருக்கும்போதே என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட கேட்டு கேன்சர் பேஷண்ட்ஸை உள்ளே சேர்த்துருவேன். எப்பாப்பா அதெல்லாம் கேஷீட்டெல்லாம் எழுதணுப்பா. இல்லை சார், நான் எழுதுறேன், உங்களுக்கு எதுவும் கெட்ட பேர் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன் சார், நான் எழுதுறேன் சார்னு சொல்லி அப்போ இருந்து நான் ஆரம்பித்தது. அப்போது இந்த கேன்சர் நோயாளிகளை கையாளுவதில் எனக்கு உள்ள அனுபவம் என்பது 55 ஆண்டுகளுக்கு மேலே 55 ஆண்டுகளுக்கு மேலே உண்டான அனுபவம். இதில் இப்போ வந்து கோலன் கேன்சர் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. கோலன் கேன்சர் வந்தால் என்ன செய்கிறாங்க? குடலை வெட்டி எருவாயவும் சீல் பண்ணி பவுச்சு வச்சிடுறாங்க. அப்படியே வச்சா கூட அவர்கள் 5 ஆண்டுகள் தான் வாழ்கிறாங்க. தெரியுதா? என்னிடத்தில் வந்த ஒரு கோலன் கேன்சர் பேஷண்ட்டை நீங்கள் போய் அடினோ கார்சினோமான்னு பேர், குடலில் வரக்கூடிய புற்றுநோய், இதை வெட்டிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கீமோ கொண்டு பயப்பட வேண்டாம், நானே உங்களுக்கு மருத்துவம் செய்துடுறேன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் நான் 3ஆவது நபர் இந்த கோலன் கேன்சர் வருது. ஏற்கனவே 2 பேருக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அறுவை மருத்துவம் பண்ணப்பட்டு அவர்களுக்கு கீமோவால் வந்த சீர்கேடுகள்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். அதனால் நீங்கள் எவ்வளவு நாள் எனக்கு வைத்தியம் பண்ணுமோ பண்ணுங்க, அது என் விதிப்படி நடக்கட்டும். இப்போ 2-3 ஆண்டுகளாக அவர் ஃபாலோஅப்பில் இருக்கிறார். அவருடைய சொந்த மருமகனே ஒரு மருத்துவர் தான், நவீன மருத்துவர் தான். இப்படியே போயிருங்க, இதுதான் வழி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார் சித்த மருத்துவம் பார்க்க வர்றா? ஒன்று இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய் ஏற்பட்டு அவங்களுக்கு கீமோ கொடுக்கப்பட்டு அந்த பக்க விளைவுகள் கண்கூடாக பார்த்தவர்கள் வர்றாங்க. 2வது கீமோ ரெசிஸ்டன்ட் கார்சினோமான், எவ்வளவு யூனிட் கீமோ கொடுத்தாலும் அது வேலை செய்கிறது, அவங்க வருகிறாங்க. 3வது தங்களால் செலவழிக்க முடியல. ஏன்னா ஒரு கீமோவுடைய இன்ஜெக்ஷன் வந்து 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1,70,000 ரூபா வரைக்கும் இருக்கு. தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும்? அந்த மாதிரிப்பட்டவர்கள் வருகிறாங்க. இதில் எனக்கு வந்து சித்தர்களுக்கு கீழே உட்காந்து பேசுகிறேன், நவீன மருத்துவத்தை குறைத்து பேசணும்னு எனக்கு எதுவும் கிடையாது.
நவீன மருத்துவத்தினுடைய சிறப்பு பகுதி என்னென்னா சர்ஜிக்கல் ஆங்காலஜி. இப்போ புற்றுநோய் வந்ததும் ஒருத்தருக்கு டயக்னோஸ் பண்ணுறாங்க, கட்டி ஒரு சிறு கட்டி இருக்கு, உடனே வெட்டி எறிஞ்சிடுறாங்க. சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்டுடைய ரோல் மிக மகத்தான ரோல். அப்படின்னா அதுக்கு மேலே பரவுறதுக்கே வாய்ப்பு இல்லை. கீமோ கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ இது என்னென்னா, முதல்ல டயக்னோஸ், நோய் கணிப்பு. இப்போ நோய் கணிப்புனா நோயாளிக்கு ஓரளவு தன்னுணர்வு வேணும்ல. நமக்கு ஒருவேளை கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு வேணும்ல. அதை ஏற்படுத்துறது தான் ஆசிரியர்களும் மருத்துவ பணியாளர்களும் செய்ய வேண்டிய வேலை. ஒருத்தருக்கு இருமுறாரு, சரி வயசாகி போச்சு, கொஞ்சம் சளி பிடிக்கத்தான் செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் எவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஒரு சாதாரண இருமல் என்பது பாரம்பரியமாக நவீன மருத்துவமோ நம்முடைய மருத்துவமோ கன்வென்ஷனில் ஒரு 15 நாட்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி இருமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலைன்னா அதை மருத்துவ புலனாய்வு செய்யணும். அது டியூபர்குலோசிஸாக இருக்குமா, அல்லது இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசார்டராக இருக்குமா. இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசார்டரில் நுரையீரல் திசுக்கள் எல்லாம் களிமண் மாதிரி ஆகிடும். அதுதான் சிலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டிலேயே சிலிண்டர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்முடைய லங்ஸில் 11 ஒரு பகுதி இருந்தாலும் போதும், ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு அதை இது பண்ணி தெரியுதா. அப்போது புலனாய்வு, மருத்துவ புலனாய்வுக்கு உட்படணும். சில பேர் மருத்துவ புலனாய்வுக்கே சம்மதிக்க மாட்டாங்க. ஏதாவது ஆபத்தான நோயின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மருத்துவ அது தவறு. நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படும். இது நுரையீரல் புற்றுநோய். அடுத்து ஆபத்தான நிலையில் உள்ளது மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய் இன்ன காரணத்தினால தான் வருகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கு அதிகமாக வருதுன்னா தாய்ப்பால் கொடுக்காதவர்களுக்கு வருது. பிள்ளை பிறந்தாலும் பால் கொடுக்காதவர்களுக்கு வருது. பிள்ளை பெறாதவர்களுக்கு அதிகமாக வருது. தெரியுதா உங்களுக்கு? இல்லறம் அல்லது நல்லறம் என்கிறது இதில் ரொம்ப பொருந்துது. திருமணம் செய்து அதே மாதிரி லேட் மேரேஜ், 32 வயது 35 வயது திருமணம் செய்யும்போது அப்போ ஏற்படக்கூடிய உள்ளீடு சுரப்பி மாறுபாடுகள் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே சொன்ன கருத்தடை மாத்திரைகள் வேற பிரதிபலிச்சு. இதெல்லாம் மார்பக புற்றுநோய்க்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள். நிறைய பெண்கள் சொல்கிறது நோய் அச்சத்தின் காரணமாக சொல்கிறதே இல்லை. பிறகு அது நரம்புகளை அழுத்தி வலிகை அதிகமாக ஏற்படுத்தும் போது தான் சொல்கிறாங்க. அதனால என்னென்னா அந்த நேரத்தில் போய் நோய் கணிப்பு செய்யும்போது நோய் பரவிடும். அதனால அதுக்கு இப்போ ஒரு ஸ்கேன் வச்சுருக்கேன், பெட் ஸ்கேன் வச்சுருக்கான். என்னுடைய மருத்துவ முறை இன்டெகிரேட்டிவ் அப்ரோச் தான். நோய் கணிப்புக்கு நவீன மருத்துவத்திற்கு நம்முடைய சித்த மருத்துவம். அதனால் நவீன மருத்துவத்தை நான் குறை சொல்லலை. ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் சரியான ஒரு மருந்தை கண்டறிய முடியவில்லை கேன்சருக்கு. ஏன்னா நோயினுடைய புரிதல் அவ்வளவுதான் இருக்கு. நோயினுடைய புரிதல் நன்றாக அமைந்திருக்குன்னா இவ்வளோ பேருக்கு வரக்கூடாது.
நோயினுடைய மருத்துவம் நல்லா இருக்குன்னு சொன்னால் இவ்வளோ பேர் சாகக்கூடாது. ரெண்டும் நடக்கும். தெரியுதா? அதில் சித்த மருத்துவத்தில் போகாதீங்க. அவங்க உலோக மருந்துகளை கொடுத்துருவாங்க. உங்கள் கிட்னி டேமேஜ் ஆயிரும். தெரியுதா? இது ஒரு பிரச்சாரம். இதை யார்? பன்னாட்டு கம்பெனிகள் செய்துக்கிட்டு இருக்கு. அதை இங்கே உள்ள மருத்துவர்களும் பின்பாட்டுப்படுறாங்க. இன்னைக்கு சைனாவிலேயோ கொரியாவிலேயோ கியூபாவிலேயோ இதை செய்ய முடியாது. நீ ஓ வேலையை பார். WHO சொல்தான், நீ ஓ வேலையை பார். இது எங்களுடைய நாகரீகத்தினுடைய ஒரு பகுதி. இதில் நீ தலையிடாது. தெரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவன் தொடர்ந்து பிரச்சாரம் ஏன் பிரச்சாரம் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கீமோ இன்ஜெக்ஷனுக்கு 1,70,70,000 ரூபான்னா ஒருத்தர் எவ்வளவு தான் செலவழிக்க முடியும்? அதே நபர் சித்தாவுக்கு வந்தால் இவ்வளவு செலவாகிறது. அப்போ வணிக ரீதியாக அவங்களுக்கு பாதிப்பா இல்லையா? அதனால பன்னாட்டு கம்பெனிகள் அந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் இப்போ அரசு இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கே புற்றுநோய் பிரிவிற்கு 70 நோயாளிகள் வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல உயர்ந்த மருந்துகள். ஆனால் ஒன்று பார்க்கணும், மற்ற நோய்களை கம்பேர் பண்ணும்போது சித்தாவிலையும் இதற்கான செலவு அதிகம்தான். ஏன்னா இதை தாக்கக்கூடிய வலிமை தங்கத்துக்கு தான் இருக்கு. அதை பல ஆய்வுகள் நிரூபித்து கொண்டு வருகின்றன. அதனால் எளிய வழி என்னென்னா, நம்முடைய உணவு பழக்கங்களை சரிப்படுத்திக்கிறது. கோலன் கேன்சரை பற்றி இடையில பேசி கொஞ்சம் நின்று போயிடுச்சு. கோலன் கேன்சர் பெரும்பாலும் உணவு கோளாறால் தான் வருது. நம்ம வீட்டில் வெந்தயக்கூழுன்னு ஒன்று கிண்டுவாங்க. வெந்தயக்கூழுக்கு தயாரிக்கலாமா சொல்லுங்க? வெந்தயக்கூழ், வெந்தயக்களி தெரியுதா? வாரத்துக்கு 2 நாள் வெந்தயக்களி. இப்போ நாம் சொன்னோம்னா, வரக்கூடிய மகளிர்கிட்ட சொன்னோம்னா, ஐயா எங்களுக்கு செய்ய தெரியாது, என்னையா செய்யணும், அதையும் நான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு மருத்துவராக இருந்துக்கிட்டு சரி அதை பற்றி தவறில்லை, அது ஒரு புண்ணியம் தாம்னு அதை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. சரிம்மா கூழாவது கிண்டிக்கலாமா? இல்லை இல்லை அதுவும் தெரியாதியா. வெந்தயக்கூழ் எவ்வளோ அருமையாக இருக்கும். வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் ஊற வைக்கணும். காலையில் தண்ணீரை கொட்டிட்டு வெந்தயத்தை நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா வெண்ணெய் மாதிரி ஆகிடும். அந்த வெண்ணெயை எடுத்து வானொலியில் போட்டு அதில் 1 டம்ளர் பாலை ஊற்றி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு கருப்பட்டி போட வேண்டியது, வெள்ளை சீனி இல்லை. கருப்பட்டிக்கு தான் பித்தத்தை தணிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்ச வேண்டியது. இந்த நகைச்சூடுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. இல்லாட்டா அது மறுபடியும் களியாயிரும். இப்போ நான் சொல்கிற மாதிரி பக்குவப்படுத்தினா பாயாசம் மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் எல்டர்ஸ் எல்லாம் வெந்தய கூழ் குடிக்கணும். மத்தியானம் சாப்பாட்டில் தயிர் சாதத்துக்கு நம்ம சுண்டை வற்றலை பொரித்து வச்சுக்கிடுவோம். இப்போ யார் பொரித்து வைக்கிறது, யார் பொரித்து கொடுக்கறது? சுண்டை வற்றலை என்ன, முன்னால் பெண்கள் வீட்டில் சும்மா இருப்பாங்க, சுண்டைக்காயை வாங்கி ஓட்டை போட்டு அதை மண்பானையில் போட்டு அது நிரம்பும்படியாக மோரை ஊற்றி ஒரு கொதி வந்தது இறக்கி வெயிலில் காயப்பட்டுருவாங்க. அதுதான் சுண்டை வற்றல். இப்போ நாம் சுண்டை வற்றல்னு கடையில் வாங்கினோம்னா அவ்வளோ உப்பு. அவனை கேட்டால் பண்டு விழுந்துருமில்லையா, அதுதான் நாங்கள் உப்பை போடுறோம்னா. அதுக்காக ஒரு கோஷ்டி உப்பு இல்லாத சுண்டை வற்றலே வருது.
சால்ட்டு ஃப்ரீ வருது. தெரியுதா? சுண்டை வற்றல் இன்னையிலேருந்து எல்லாரும் சாப்பிட்றோம். வாரத்துக்கு 2 நாளோ 3 நாள் தினசரி இடம்பெற்றால் நல்லது தான். ஏன்னா லிவரை ஆக்டிவேட் பண்ணுது, டயபெட்டிஸ் வராமல் காப்புது. சத்தியமணி சொல்கிறார் சித்தர், புற்றுநோய் வராது. பித்த அரோசகம் போம், பேரா புளிச்சாகும், உற்ற கிராணி அரும் உட்பசியாம், சத்தியமாய் பண்டை குதாம பற்றும் இங்கு யாரையும் தான் சுண்டைக்காய் வெற்றல்னு சொல். நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துடாதையா, மற்றவங்களையும் சாப்பிட சொல்லுங்க. சுண்டைக்காய் வெற்றல். பித்த அரோசகம் போம்னா என்னென்னா, சார் பசி நல்லா இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார், நான் அள்ளி போட்டுக்கிடுறேன், பசிச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை. சில பேர் அப்படி சொல்ல, ஏதோ அள்ளி போட்டுக்கிட்டேன், இயந்திர கதியில் அள்ளி போட்டுக்கிட வேண்டிய அப்படி இருக்கிறது அரோசகம்னு பேர். சுவை இல்லாமல் சாப்பிட்றோம். அரோசகம், பித்த அரோசகம் போகும், பேரா புளிச்சாகும். சிலருக்கு என்ன தான் டிவாம் பண்ணாலும் மாறி மாறி வயிற்றில் புழு உண்டாயிடும். அவர்கள் சுண்டவற்றல் சாப்பிட்டா புழு ஃபார்ம் ஆகும். உற்ற கிராணி அரும், இந்த இப்போ சொல்கிறாங்களே இரிட்டபிள் பவல் சுன்றோம், எப்போந்தான் மோஷன் போகிறதுன்னு கிடையாது. காலையில் ஒரு நாளைக்கு போகிறாரு, மத்தியானம் ஒரு நாளைக்கு போகிறாரு, சாயங்காலம் ஒரு வேலைக்கு போகிறாரு. இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் தாங்க. அந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோத்தை ஒழிக்கிறதுல மிகச்சிறந்தது இது சுண்டை வற்றல். சத்தியமாய் பண்டை குதாம புற்றும் இங்கும் யாரையும் தான் சுண்டைக்காய் வெற்றல்னு சொல்லுன்னு சொல்கிறேன். அதனால் எல்லாரும் சுண்டை வற்றல் சேர்த்துக்கொள்ளலாம். ஏற்கனவே பதார்த்த குணஸ்தாமணியுடைய முக்கியத்தை நான் சொன்னேன். பதார்த்த குணஸ்தாமணியில் நோய் வராமல் இருப்பதற்குண்டான வழிமுறைகள்னு சில சொல்லியிருக்கிறார். அதை எல்லாரும் பின்பற்றணும். பாலுண்போம், எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம், பகல் புணரோம், பகல் துயிலோம், பயோதரமும் மூத்த ஏலஞ்சேர் குழல் ஈரோடு இளவையிலும் விரும்புவோம், 2 அடக்கோம், ஒன்றை விடோம், இடது கையில் படுப்போம், ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம். யாம் இருக்கும் இடத்தை நம்மனுக்கு என்ன வேலைன்னு சொல்ற. நான் இருக்க இடத்துக்கு எமன் வர்றதுக்கு என்னையா இருக்குது, அவன் இந்த பக்கமே வரமாட்டான் அப்படிம்பார். இப்போ நம்ம ஐயா மெடிடேஷனில் மக்களையெல்லாம் வழி நடத்திட்டு இருக்காரு. அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஒரு காலையில் எந்திரிச்சதும் பல்ல தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நாடி சுற்றி மூச்சு பயிற்சி, காற்றை பிடிக்கும் கணக்குன்னு எவ்வளோ ஒரு அருமையான தமிழ் சொல். பிராணாயாமம்னு அட்டாங்க யோகங்களில் பிராணாயாமங்கிறது சொல்கிறாரு தவிர காற்றை பிடிக்கும் கணக்குன்னு இவ்வளோ அற்புதமாக சொல்கிறார். ஒரு 5 நிமிடம் செய்து நம்ம லங்ஸுக்கு மட்டும் பயிற்சி இல்லை, நம்முடைய மூளைக்கு நல்ல உயிர்காற்று கிடைக்குது. ஏற்றியும் இறக்கியும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லையே. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. கூற்றுவன் இந்த பக்கம் வந்தாம்னா அவனை உதைச்சி அனுப்பணுமியாங்கிறாரு திருமூலர். நாயனாருக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? அந்த பக்கமே இந்த பக்கம் அவன் எமன் தலை காட்டினாம்னா உதைச்சி அனுப்பணுமியா அப்படிங்கிற. கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அதனால் பிராணாயாமத்தை நல்லா படிச்சுக்கணும். பெரியவங்கள்லாம் ப்ராஸ்டேட் கேன்சரை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். யூரின் போகிறதுல டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொன்னால் நாம் மருத்துவரை அணுகணும். நாங்கள் இளநீ தான் குடிப்போம், தண்ணி நிறைய டாக்டர் போக மாட்டோம்.
இளநீரை எப்போ குடிக்கணுங்க பதார்த்த குணஸ்தாமணி சொல்லியிருக்கு. இளநீரை வெறும் வயிற்றில் அருந்தக்கூடாது, கோஎன்சைம் சிஸ்டத்தை கெடுத்து. ஆனால் காலையில் பாருங்கள், சரி நம்ம சொன்னால் மற்றவங்க புழப்ப கெடுக்கிறாருன்னு ஆகி போயிடும். வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கணும். சாப்பிட்ட பிறகு குடிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அவ்வளோ பெரிய பயோ ஆக்டிவேட்டாக அது எதுவும் கிடையாது. சிறந்த காயகல்பமாக அது செயல்படும். பிறகு அடுத்தது நம்ம வள்ளலார் தந்த செல்வம் கரிசாலை. கரிசாலை மிகச்சிறந்த கற்பம். கரிசாலை பொடியவே ஒரு கால் தேக்கரண்டி வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடலாம். கடுக்காய் ஒரு பெரிய கற்பம். கடுக்காய் கற்பங்களே மிகச்சிறந்த கற்பம். கடுக்காயும் தாயும் கருதியில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காணும். கடுக்காயை தாய்க்கு உதாரணமாக நான் சொல்லுவேன், ஆனால் தாயை விட இது ஒரு மடங்கு உயர்ந்து இருக்கிறதுங்கிறார். கடுக்காயும் தாயும் கருதியில் ஒன்றென்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காணி. கடுக்காய் நோயகற்றி உடல் தேற்றும். உற்ற அன்னையோ அறுசுவை ஊட்டும் உவந்து. அன்னை அறுசுவை தான் கொடுப்பாள். ஆனால் கடுக்காயோ உன்னுடைய நோயையும் போக்கி உன்னுடைய ஊட்டத்தையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்ததான் திரிபலா. நான் சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் திரிபலா சாப்பிட்றாங்க, தெரியுதா? ரொம்ப ஒரு விலை குறைந்த காயகல்பம் திரிபலா. காலையில் 2 மாத்திரை, நைட்டில் 2 மாத்திரை எல்லாரும் போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் தலையில் இருக்க முடி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொட்டாமல் இருக்கும். இருக்கிற முடியை காப்பாற்றலாம். இது வராது, கிட்னி டிசார்டர்ஸ் வராது, கண்ணில் அடிக்கடி கண்ணாடியை மாற்ற வேண்டியது வராது. இப்படி அதிகமான நன்மைகளை தரக்கூடியது திரிபலா என்கின்ற காயகல்பம் மிகச்சிறந்த காய்கள். பவுடராகவும் சாப்பிடலாம். அது அந்த துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால சில பேர் மாத்திரையாக கொடுத்துருங்க. துவர்ப்பு சுவை அதிகமாக டேப்லெட்ஸ். அதனால் காயகல்பம் இது. நான் முதியவர்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒன்று டிஃபிகல்ட்டி இன் யூரினேஷன் இருக்கலாம், அல்லது யூரினை அடக்க முடியாது, இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின்னு பேர், தெரியுதா? இவர் கழிப்பிடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் வேசியெல்லாம் நனைஞ்சு போயிடும், அடக்க முடியாது. அந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா அது சாதாரண விந்துப்பை வீக்கமாக இருக்கலாம், ப்ராஸ்டேட் கிளாண்ட், கொடிய நோயாகவும் இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி குறிகுணங்கள் இருந்த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின், ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூரின், நைட்டில் அடிக்கடி எந்திரிக்க வேண்டியிருக்குன்னா அது பிளாடர் உறுத்துது அப்படின்னு அர்த்தம். 2 பேருமே மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்காமல் காலம் கடத்தி கொண்டிருக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் கேன்சர்லேயே அக்ரெசிவ் டைப் இருக்குது, ரொம்ப வேகமாக பரவக்கூடிய டைப் இருக்குது, ஸ்லோவாக பரப்பக்கூடாது. அதை டாக்டர்கள் தான் முடிவு செய்யணும். எப்பவுமே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு நமக்கு வந்துச்சுன்னா இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு விலங்குகளுக்கு கிடையாது, மனிதனுக்கு தான். அது புரிஞ்சுக்கணும், தெரியுதா? வந்துச்சுன்னு சொன்னால் மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்கணும். அவங்க ஒரு மார்க்கர் எழுதி கொடுப்பாங்க, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன்.
இந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் 4 யூனிட்ஸ் தான் இருக்கணும். அது ரொம்ப மேலே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி இருக்குன்னு. பிஎஸ்ஏ எலிவேட்டடாக இருந்தால் நவீன மருத்துவத்தில் இப்போ என்ன சிகிச்சை, நான் முதல் எடுத்ததுமே 2 விரைகளையும் அகற்றிடுது. 2 விரைகளையும் அகற்றிட்டா டெஸ்டோஸ்டிரான் சுரக்கிறது நின்றுடும். அப்போ கேன்சருடையதை இன்ஹிபிட் பண்ணலாம். பட்டு அதை செய்யாமலேயே நாம் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோங்கிறது சித்த மருத்துவத்துறையில் இருக்கு. தெரியுதா? சில நிலைகளில் 2 மருத்துவம் இருந்தால் தான் நோய் கட்டுப்படுது. சில வகையான கடுமையான கேன்சரில் உள்ளவங்க வர்றாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கீமோ எடுத்துக்கோங்க, அதோடு இதையும் சேர்த்து சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தாக்க வேண்டியிருக்கு. நோய்கள்லேயே இது ஒரு, நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ரவுடி நோய். ரவுடியை இப்படி தான் அடிக்கணுமே கிடையாது. கண்டமானிக்கு அடித்தா தான் அவன் சாவான். எப்பவுமே அப்போ நாங்கள் ஃபார்மகாலஜி படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள்லாம் என்ன சொன்னோன்னா, நாங்கள் 2 மருத்துவம் படித்தோம். 2 மருத்துவம் படித்தோம். மருந்தினுடைய நச்சுத்தன்மையை பற்றி கவலைப்படாதீங்க, நோயாளியை துன்பத்திலேருந்து மீட்கிறது தான் உங்களுடைய எய்மாக இருக்கணுமா. இப்போ உள்ள ஃபார்மகாலஜியில் இந்த வரியே கிடையாது. இட் இஸ் எகென்ஸ்ட் டு கன்சியூமர் ஆக்ட் அந்த மாதிரி சொல்கிறது. எங்கள் ஆசிரியர்கள் சொன்னது தான் உண்மை. கடுமையான நச்சு மருந்துகள் தான் கடுமையான நன்மையை செய்யக்கூடியது. நவீன மருத்துவத்துறையிலே அதுதான். கீமோ தெரியுதா? கீமோ பலன் அற்றதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு அறிவியலுடைய சிறப்பான பகுதிகளை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறான்னா அவன் அறிவாளி, அவன் அறிவிலின்னு அர்த்தம். தெரியுதா? ஒரு சிறப்பை அங்கீகாரம் பண்ணும். சில இதுகளில் கீமோ தான் பலன் அளிக்கும். ஏன்னா கீமோனுடைய பிரின்சிபல் என்னென்னா, பாய்சனிங் த செல், பாய்சனிங் த கேன்சர் செல், அதுதான் கீமோ. அப்படி பாய்சன் பண்ணும்போது என்னன்னா, ஆரோக்கியமான செல்லையும் அது பாய்சன், அங்கே தான் விவகாரம். அந்த கேன்சர் அது குணமாகி வீட்டுக்கு 2 வருஷம் கழித்து வேறொரு கேன்சர் வேறொரு இடத்துல, அது எதுனால அப்படின்னா இந்த கீமோவால். அறிஞர்கள் இரவு பகலாக முயல்கிறாங்க இந்த குறைபாடுகளை ஆற்றுறதுக்கு, ஆனால் வெல்ல முடியல. அது இயற்கையினுடைய கையில் இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 20 விழுக்காடு பேருக்கு கர்மாக்களினால் ஏற்படுது. புண்ணு ஆறவும் மாட்டாங்க, நோயாளி சாகவும் மாட்டாங்க. சில பெண்கள் தனியாக மருந்து வாங்க வரும்போது, அவங்க குடும்பத்தோடு வரும்போது, ஐயா நாங்கள் பார்க்குறது எவ்வளோ வேணாலும் நான் செலவழிக்கிறோம் ஐயா, ஆனால் இவ்வளவு துன்பப்படுறார் ஐயா. நீ படுற துன்பம் நானும் படுறேன். நீங்கள் இவனை குணப்படுத்த முடியல சுவாமி, கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணப்பா. கவலைப்படாமல் இருங்கப்பா, மருந்து கொடுங்க, பிரார்த்தனையும் பண்ணுங்கன்னே சொல்கிறேன். அவ்வளோ கொடூரம். நீங்கள் ஆங்காலஜிஸ்ட் புற்றுநோய் பிரிவில் நானும் இல்லை, நவீன மருத்துவத்துறையில் பாடுபடுறாங்களே அவங்களே நான் போட்டுக்கிறேன். சாதாரணம் இல்லை. சில நேரங்களெல்லாம் சில பேஷண்ட்ஸ் அந்த ரூம்குள்ளே வரும்போதே அந்த ரூம் பூராமே அந்த நாற்றம் அடிக்கும். அந்த தசைகள் அழுகி போன நாற்றம் ரூம் பூரா அடிக்கும். ரொம்ப பொறுமையாக டாக்டர் ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலை ஏற்படும். தெரியுது? அதனால் நான் புற்றுநோயை பற்றி ஏதோ உங்களுக்கு ஒரு சிறு அளவில் சில செய்திகளை சொல்லணுங்கிறத என்னுடைய நோக்கம். கல்வியாளர்களுக்கோ அல்லது ஹெல்த் ப்ரொவைடர்ஸ்க்கோ நான் பேசுகிறேன். அதனால் முடிந்த வரைக்கும் நான் சில செய்திகளை சொல்லியிருக்கிறேன்.
அது உங்களுக்கு பயனளிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன, இனிமேல் எதிர்காலத்தில் பரவாயில்ல, முதல்ல நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருந்தோம், பிறகு எல்லோரும் வந்து சேர்ந்துக்கிட்டீங்க. சில முதியவர்களுக்கே பிரச்சனையாகக்கூடிய சில நோய்களை நாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் பேசலாம். அந்த மாதிரி நோய்களில் 2 ரொம்ப முக்கியமானது. ஒன்று சர்க்கரை நோய், இன்னொன்று சிறுநீரக பணிகள், கிட்னி டிசார்டர்ஸ். அது எதிர்காலத்தில் நமக்கு கால அவகாசம் கிடைக்கும்போது நான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு அறிவு விளக்கம் தருகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய சதானந்தன் அவர்களுக்கும், நீங்கள் இப்போ இது தொடர்பான வினாக்களை எழுப்பலாம்.